ஓம் சரவணபவ. ஆன்மீக சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம். நம்ம தச அவதாரத்துல வாமன அவதாரத்தை பார்த்துட்டு இருக்கோம். அதுல மகாபலி ஒரு மிகப்பெரிய வேள்வி நடத்தி எல்லாருக்கும் பரிசுகளும் பொருட்களும் கொடுத்துட்டு இருக்காரு. அந்த நேரத்துல நம்ம வாமனர் அங்க வராரு. வந்த உடனே உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்ட உடனே வாமனர் சொல்றாரு, எனக்கெல்லாம் எதுவும் வேணாம்ப்பா, எனக்கு 3 அடி நிலம் மட்டும் கொடுங்க போதும் அப்படின்னு சொன்ன உடனே இவர் கேக்குறாரு, நீங்க பாக்குறதுக்கே இவ்வளவு குள்ளமா இருக்கீங்க, உங்களுக்கு 3 அடி நிலம் போதுமா அப்படின்னா, போதும்பா, எனக்கு 3 அடி நிலம் மட்டும் கொடு போதும் அப்படின்னு சொன்ன உடனே சரி எடுத்துக்குங்க, உங்களுக்கு எந்த இடத்துல வேணும் அப்படின்னு கேக்குறாரு மகாபலி. உடனே வாமனர் சொல்றாரு, நீ கொடுத்த பேச்சு மாறிடுவ, இருந்தாலும் நீயும் உன் மனைவியும் எனக்கு தாரை வாத்து கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. தாரை வாத்து கொடுக்கணும்னு சொன்ன உடனே சுக்ராச்சாரியாருக்கு ஒரு சந்தேகம். உடனே மகாபலியை தனியா கூட்டிட்டு போய், மகாபலி ஒரு நிமிஷம் இங்க வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போய் சொல்றாரு. அவரை பார்த்தா உயரம் குள்ளமா இருக்காரு, ஆனா 3 அடியை கேட்டுட்டு உன்னிட்ட தாரை வாத்து கொடுக்க சொல்றாரு. அதனால எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு, அவர் திருமாலா இருக்குமோ அப்படின்னு. அதனால இதுல ஏதோ விபரீதம் இருக்கு, அதனால நீ இதுக்கு ஒத்துக்கொள்ளாதே அப்படின்னு சொல்றாரு. ஆனா மகாபலி, பிரகலாதனுடைய பரம்பரையில் வந்த நான் சொன்ன பேச்சு மீறக்கூடாது, நான் சொன்னது மாதிரி அவருக்கு கொடுத்துருவேன். ஒருவேளை அவர் திருமாலா இருந்தா கூட என்ன, கடவுளுக்கே தானம் பண்ணதா இருக்கட்டுமே, அதனால தப்பில்ல, நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்றாரு, தாரவாத்து கொடுக்கறதுக்கு தயாராயிட்டாரு. அதனால மகாபலி தன்னுடைய மனைவி அழைக்கிறாரு. கணவன் மனைவியுமாதான் தாரவாத்து கொடுக்கணும். அதனால மகாபலி தன்னுடைய மனைவியை அழைத்து இருவரும் சேர்ந்து தாரவாத்து கொடுக்குறாங்க. தாரவாத்து கொடுக்கும் பொழுது சுக்ராச்சாரியார் என்ன பண்றாரு, அதாவது தர்மம் செய்வது மிகப்பெரிய நன்மை, தர்மம் செய்வதை கெடுப்பது மிகப்பெரிய பாவச் செயல். அந்த பாவச் செயலை சுக்ராச்சாரியார் செஞ்சார். என்ன பண்ணாரு, கமண்டலத்துல தண்ணி ஊத்துவாங்கல்ல, அப்ப அந்த தண்ணி வரக்கூடிய துவாரத்துல போய் என்ன பண்ணிட்டாரு, வண்டு உருமா போய் அந்த இடத்த அடைச்சுக்கிட்டாரு, தண்ணி வர விடாம. அப்போ தண்ணியை ஊத்தும் போது தண்ணி வரல. உடனே வாமனர் என்ன பண்றாரு, தன்னுடைய கையில இருக்க தர்பையை எடுத்து அந்த ஓட்டையில குத்துறாரு. குத்துன உடனே அந்த வண்டினுடைய கண்ணுல பட்டுருச்சு. அதனால சுக்ராச்சாரியார் ஒரு கண்ணையும் இழந்துட்டார். அதுக்கப்புறமா தண்ணி வந்தது. தண்ணியை கொடுத்து வாமனருக்கு 3 அடி இடத்த தாரவாத்து கொடுத்துட்டாங்க, மகாபலியும் மகாபலியினுடைய மனைவியும். அதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னா, ஒரு கொஞ்ச நேரத்திலேயே மிகப்பெரிய அதிர்வு. அந்த அதிர்வின் மூலியமாக திருவிக்கிரம உருவம் எடுக்கிறாரு. திருவிக்கிரம உருவம் அப்படின்னா அவ்வளவு குள்ளமா இருந்தவர் அப்படியே வளர்ந்துகிட்டே இருக்காரு, மேல உயர 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 வளர்றாரு. அப்படி ஒரு சத்தத்தோட அப்படியே வளர்ந்ததுக்கு அப்புறம் தன்னுடைய காலால ஒரே அடியில பூமிய காலை வச்சுட்டாரு, ஒரு அடியில அளந்துட்டாரு. இன்னொரு காலை தூக்கி வானத்தை அளந்துட்டாரு. இன்னொரு அடி எங்க வைக்கணும் மகாபலி சொல்லு அப்படின்னு கேட்கும் பொழுது, அப்ப அந்த மகாபலி சொல்றான், பரந்தாமனே, வைகுண்ட வாசனே, ஸ்ரீமன் நாராயண மூர்த்தியே, என் ஆணவம் அழிந்தது, நான் உங்களுக்கு அளித்த வாக்கை காப்பாற்றுவேன், 3வது அடியை என் தலை மீது வையுங்கள் அப்படின்னு சொல்லி மண்டி போட்டு அடிபணிந்து உட்கார்ந்துட்டார். யாரு, நம்ம மகாபலி. மகாபலி உட்கார்ந்த உடனேயே வாமனர் தன்னுடைய 3வது அடியை நம்ம மகாபலியினுடைய தலையில வச்ச உடனே அதல விதல தராதல மகாதல தாரதல அப்படிங்கிற பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய 6 உலகத்தையும் தாண்டி 7வது உலகமான பாதாள லோகத்துக்கு போயிட்டாரு. யாரு, மகாபலி. மகாபலி போன உடனேயே ஸ்ரீஹரி தன்னுடைய சுய ரூபத்துக்கு வராரு. வந்து சொல்றாரு, நீ இந்த பூமியில் சிறந்த முறையில் ஆட்சி செய்தாய், ஆகவே கீழே உள்ள 7 லோகத்தையும் பாதாள லோகத்தையும் நீயே சிறந்த முறையில் ஆட்சி செய்து சிரஞ்சீவியாக வாழ்வாய் அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே இவரும் அதற்கு ஒத்துக்கொண்டுட்டு, ஸ்ரீஹரி நாராயணா, எனக்கு ஒரே ஒரு வரம் மட்டும் கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. என்ன வரம் வேண்டும் கேள் அப்படின்னு சொன்ன உடனே
நான் என்னுடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய மக்களை வருடத்துக்கு ஒரு முறை நான் வந்து பார்க்கணும், என்னுடைய மக்களை நான் வந்து சந்திக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே ஸ்ரீமன் நாராயணன் சொல்றாரு, நீ வந்து பார்ப்ப, வருஷத்துக்கு ஒரு முறை திருவோண நட்சத்திரத்தில் நீ வந்து இவர்களை பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அந்த நாள் தான் திருவோண பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது. இன்றும் கேரளாவில் ஓணம் பண்டிகை எவ்வளவு சிறப்பா கொண்டாடுறாங்க. அந்த ஓணம் பண்டிகை கொண்டாடுறதுக்கு நம்ம வாமனர் தான் காரணம். அது மட்டும் இல்ல, திருவோண விரதத்தை இருக்கிறவங்க எல்லா வளமும் பெற்று பிறப்பில்லா பேறு பெற்று நீடூழி வாழ்வார்கள் அப்படிங்கிறது ஒரு ஐதீகமா அங்க செஞ்சிட்டு இருக்காங்க. அவங்க இந்த ஜென்மத்துல வளமோட வாழுவாங்க, ஆனா அடுத்து அவங்களுக்கு பிறவி இல்லை அப்படிங்கிறது இந்த கதையின் மூலமான கருத்து. அடுத்தபடியாக அடுத்த அவதாரத்தில் பார்க்கலாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.